அப்படியே கொஞ்சம் மின்னலாய் வகினெடுத்து மேகமாய் தலை முடித்து மின்னலாய் ஜடை போட்டு என் மனசே எட போட்டு மீன் பிடிக்க போனவனே நான் பிடிக்க போனேனே மையதும் கண்ணாரே அவன் பொய்யலுகி போறாரே பாட்டுக்கு பாட்டடித்தேன் நான் பாட்டி சுத்த பேத்தெடுத்தேன் அதோரம் போன மச்சா எனக்கு சொத்து சுத்த வாங்கி வச்சான். பாட்டு பாடுற சினிமா பாட்டு சினிமா பாட்டு தான் தெரியுது. அதான் பாடுத்து பாடி அது ஒழுங்கா பாடுறதா? ஒழுங்காதான் பாடுனேன். எப்படி பாடுன? மின்னலாய் வகினெடுத்து மேகமாய் தலை முடித்து மின்னலாய் ஜடை போட்டு என் மனசே எட போட்டு மீன் பிடிக்க போனவனே நான் பிடிக்க போனேனே மையதும் கண்ணானே எழுதி போனானே பாட்டுக்கு பாட்டடித்தேன் நான் பாட்டி சுத்த பேத்தெடுத்தேன் அதோரம் போன மச்சான் எனக்கு சொத்து சுத்த வாங்கி வச்சான். பாடிக்க முடியும் என்ன குசாலு பாடின பாட்டி தப்பு. நான் பாடின பாட்டி சப்பு தப்பு இல்ல, பிள்ளை. பிள்ளை பிள்ளைடா பிள்ளை. ஓ பிள்ளை எவ்வளோ பிள்ளைக்குதோ அவ்வளோ அடிச்சு ஒரு ரைட் பண்ண பாரு. ஆத்தோர போன மச்சான் எனக்கு பொத்துளு சூத்து வாங்கி வச்சான்ல, எனக்கு வாத்துக்கறி வாங்கி வச்சான். அந்த வாத்துக்கறி தான் கையில எடுத்துட்டு வந்தேன். உன்னை பார்க்கிற வரைக்கும் வாத்து போய் சூத்து மாறிடுச்சு. இந்த பாட்டி எனக்கு சுத்தமா பிடிக்கலண்ணா. ஏன்னா பாட்டுல போய் அதெல்லாம் இருக்குமா? பிடிக்கல. ஓ பிடிக்கல. சரி சரி. அழகா பேசுறீங்க, அழகா பழகுறீங்க. நீங்க எல்லாம் எந்த நாடுன்னா? நாங்க என்ன கேக்கூக்கா நாடு. அப்படின்னா யாருமே கேள்விப்படாத நாடு. அந்த நாட்டுடைய பேர் என்ன? சூகாப்பா. என்னப்பா? சூகாப்பா. சூகாப்பா. அதுக்கு விரிவாக்கம். அதுக்கு சுருக்கமா வச்சிருக்கிற சூகாப்பா. அது விரிவாக்கம். சோத்த பண்ணு பாப்பா. அது மாதிரி ஒரு நாடு இருக்கா? அந்த ஊர் அதான். சரி, ஏதோ ஒரு நாடு. நாடு. சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் இங்க வந்திருக்க. அழகா பேசுறீங்க, ஆமா. அழகா பழகுற. அண்ணா நீ பாட்டில் விடுவாயா? பாட்டில்லையா? அடியக்கா என்னடா சின்னவள என்ன பெத்த யாரு பொண்ணு குஞ்சி? ஏய், சரி, அதே குஞ்ச கூட வச்சுக்கோ. பாட்டில்ல விடுவாயாவா? பாட்டில்ல விடுவாயா? யாருன்னா அவசரமா வீட்டு வந்து போடு வந்து போற வழியில நமக்கு குடிச்சிட்டு பதாட்டு போட்டுனா தகாந்து விட்டு விட்டுக்கோ. அதனால பாட்டில்ல விட்டா சிரிச்சு போடாதே. ஐயோ, உனக்கு அது புரியலையா? அண்ணா, அது இல்லன்னா நீ பாடையில நான் பார்க்கணும். நான் பாடையில நீ பார்க்கணுமா? அடி பொறம்போக்கு போக்காதவள. ஏன் இப்பெல்லாம் எங்கடி பாட கட்டுறாங்க? உடம்புக்கு சரியில்லை, மூச்சு வரலன்னு சொன்னா உடனே போன் எடுத்து காதுல வச்சாலும் வீட்டுக்கு முன்னாடி என்னது ஆம்புலன்ஸ் அதெல்லாம் தூக்கிட்டு போனாங்கன்னா பாதி வழியிலே செக் போயிட்டான்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்களா? அது வர்றதுக்கு முன்னாடியே சொர்க்கராத வீட்டுக்கா நிக்குது. அது எதுக்கு? அது ஒண்ணு வச்சு தூக்கிட்டு போறதுக்கு. எங்க? சுடுகாட்டுக்கு. அது இல்லன்னா பாடு. நீ அந்த பாடு இல்ல. ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு புரியலக்கா? புரியலக்கா புரியலக்கா. ஏண்டா, நான் ஒரு அழகான பெண் வந்திருக்கிறேன். நீ அழகா வயசு பையனா வந்திருக்கேன். இந்த வயசு பொண்ணை பார்த்து உனக்கு எதுவும் நோண்டலையா? நோண்டுது. என்னது? டெய்லி வீட்டு சுத்தி நோண்டுது. என்னது? ஐயோ, அது என்னன்னா நீ அது உனக்கு புரியலையா? சரி, அதை விட்டுரு. நீ பாடணும், அதை கேட்டு நான் ரசிக்கணும். அப்படி சொல்லி என் செலக்குட்டி பொன் குஞ்சு பாடுற. பொன் குஞ்சா? என்னடா இன்னைக்கு நிலைமைக்கு
போச்சா நாளைக்கு எதுக்கு உசாரா போ. ரைட்டு கிட்னிக்கார் போட்டுட்டாப்பா சரி அதை விட்டு நீ என்ன பார்த்த உடனே உனக்கு எதுவும் பாடல் தோண்டலையா? தோணுது பாட வருது வருது இல்ல வந்தா எடுத்து விடு. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி எப்பவுமே காதல் ஒரு கண்ணாடி கண்ணாடி அத உடைச்சிடாம பாக்குறவன் கில்லாடி என் அக்கா பொண்ணு அஞ்சல அஞ்சல நான் வச்சேன் பாரு என் அக்கா பொண்ணு அஞ்சல அஞ்சல நான் வச்சேன் பாரு நெஞ்சில நாங்க ரெண்டு பேரும் பிஞ்சல அடி எங்கேயும் போய் கொஞ்சல டாபு 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 கண்டுபிடி சரி திரும்பிடுச்சு அண்ணா அது மட்டும் தானா? ஒரு நாள் மார்கழி மாசம் சரி காலம் காத்தால இவன் வீட்டு முன்னால காலையில எந்திரிச்சு கோலம் போடுகையில் கதிர சகுண்டு கட்டு நான் எழுந்து பார்க்கையில ஜன்னல திறந்துட்டேன் கொஞ்சம் குமரிய கண்ணுல பார்த்தேன்டா இவ என்ன பார்த்தா இவனை பார்த்தேன் கண்ணு கண்ணு ஒத்திக்கிச்சு காமால வந்து தொத்திக்கிச்சு டாபு டாபு டாபுடா இவனுக்கு ஏகப்பட்ட நோவுடா கண்டிப்பா உனக்கும் வந்திருக்கணும். ராஜு ஏய் சென்னை மாநகரில் சவுத் உஸ்மான் ரோட்டிலே லலிதா ஜுவல்லரில் கலசவாகி தந்த பகவான் கடையில கட்டி பிசுவாகி கண்ணில் அளவு எடுத்து ஜாக்கிட்டு செஞ்சு தந்த தேடி தேர்தல் கவல் கொண்ட படம் பார்த்தேன் இவ என்ன தொட்டா நான் இவளை தொடல கண்ணு கண்ணு ஒத்திக்கிச்சு எழுச்சு வந்து முட்டி கிச்சு டாபு டாபு டாபுடா இவ கூத்து புடிச்சு டாபுடா எனக்கு வந்திருந்தா கண்டிப்பா உனக்கு வந்திருக்கணும். எனக்கு நாட்டுக்கு வந்தேன் ஏண்டா ஓய். நேத்து நீ அழகா பேசுறனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா நீ என் கூட நாடகம் ஆடிட்டு இருக்கியா? எனக்கு வீட்டு மலை நேரமா இருக்குன்னு சொன்னியா? ஐயையோ. சரி போனா போகட்டுன்னு ஒரு 300 ரூபாய் எடுத்துக்கிட்டு மாந்தோப்புக்கு வர சொன்னேன். மாந்தாப்புக்கா நீ வந்தியா? நானா வந்து என் கூட இருந்தியா? நானா சரி அப்ப எனக்கு வந்திருந்தால் உனக்கு வந்திருக்கணுமே. never impossible எனக்கு வராது ஏன்? 3 மாசம் முன்னாலே எனக்கு ஆபரேஷன் பண்ணாலே அது டாக்டர் வரவில்லையே இந்த தையில பிரிக்கலையே என்ன போல உன்னோட அனுமாந்து அவ்வளோ பட்டுனது முதல் எனக்கு அப்படியே ஒரு டவுட்டா? எப்பவுமே 300 ரூபாய்க்கு வருவேன் கொஞ்சம் பொசு பொசுன்னு இருப்பானே. இவன் 200 ரூபாய் கொடுத்துட்டு வந்தானே கொஞ்சம் எலும்பெலும்பா இருக்குது அப்படின்னு நினைச்சேன். 300 ரூபாய் கொடுத்துட்டு பொசு பொசுன்னு வர அவன் வந்து சரி வேலையை செய்யல. அவனுக்கு வந்து சரி வந்துச்சு ஒண்ணு ஆரம்பிச்சிச்சு. கொம்பு தூக்கின்னு வருது அடிச்சாலும் அடிக்கும். ஆமா. அதனால நம்ம போயிடலாம். போயிடு கண்ணா நாங்கள் அடிச்சாலும் வலிக்கும். அது பீஸ் போச்சு இல்லையா? ஆமா கம்ப சாக்கிட்டு போ நம்ம சாதிதான் அப்படிதான் பேசும். ரைட்டு நம்ம வந்த வேலையை பார்த்துட்டு போகலாம். மருந்து வழி இடத்துலயே அதுலயே போயிடலாம் வா சரி அப்படி இருக்கின்ற நேரத்திலே தாங்கள் வரக்கூடிய நேரத்தில் என்ன சபை? இது மக்கள் சபை மாப்பூங்கா சபை மக்கள் சபை மலைப்பூங்கா சபை தெல்லையிலே கூடிய கனகு சபைக்கு ஒப்பான சபை இந்த ராஜ்ய சபையாகப்பட்டது எதற்காக கூடியிருக்குது? இங்கதான் எடப்பாடியில மாட்டிக்கணும் நானு இடையில மாட்டிக்கணும் எதுக்காக இங்க நிக்குது ஏய் எதுக்கு இவங்க அமர்ந்திருக்காங்க? நம்ம இப்பெல்லாம் வந்து கரண்ட் பில்லு ஏகமா ஆகி போச்சு ஃபேன் போடணும் டிவி பார்க்கணும் செல்போனுக்கு சார்ஜ் ஏத்தணும் லைட் எரியணும் இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் ஓடணும் அப்புறமா ஏர் கூலர்லாம் போடணும் இதெல்லாம் போட்டு கரண்ட் பில்லு மாசம் மாசம் எகிடுது. அதனால இப்ப இது எதனால வருது அப்படின்னு இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன். அதனாலதான் ஒரு நாளைக்கு இதை பூரா ஆஃப் பண்ணா எத்தனை யூனிட் கம்மியா ஓட்ட முடியும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வீட்டுல பூரா ஆஃப் பண்ணி காத்தாலைக்கு போய் பார்த்தாங்கன்னா எத்தனை யூனிட் கம்மியா ஓடி நிக்குதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க.
சொல்லிடுறாங்கன்னா கரண்ட் ஆபீஸ்காரனுக்கு சொல்லிடுறாங்க. இவங்க அதுக்குதான் வந்திருக்கிறாங்கன்னு உன் நினைப்பு. அதுக்கு வரலடா கண்ணி. பின்ன அதாவது வாயுபுத்திரன் என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேய பெருமாள். உருளைக்கிழங்கு தின்னாதிலே நீ உப்புமாவுக்கு போறவன. உருளைக்கிழங்கு தின்னா பின்ன வாயு தாண்டி வரும். வாயு என்றால் காத்து. ஓ காத்து. காத்து காத்து ஊத காத்து வீசுதே. பாத்து பாத்து இவ சுத்த கேட்டு. No problem. ஏண்டா மேல இந்த மட்டை கீழே உண்டா மட்டை கிழிச்சா தொடுப்பு. I don't care. No problem. நீ தொடுப்புல சொல்லி நான் கவலை பண்ணதில்லை. அப்படின்னா நான் முறத்தாளி பிய அடிப்பேன். வாவ் மொத்தல அத பத்தி நான் கவலைப்படவே மாட்டேன். ஏண்டா காட்டுல இருந்தா மூங்கல் வெட்டினா வார கிழிச்சா தப்ப பின்னா மரம். I don't care. No problem. அப்ப நீ எதுவுமே போட்டு சாப்பிடலையா? நான் உப்பு சாப்பிடுவேன், உப்புமா சாப்பிடுவேன். ஆனா உன்ன மாதிரி குப்புமா எல்லாம் சாப்பிட மாட்டேன். அதுதான் இப்படி பேசுறேன். ஏண்டா எங்களை எல்லாம் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்காங்க. உன்னை 8 மாசம் தான் உனக்கு சுமந்து பெற்றாங்களா? என்ன உங்களை 10 மாசம் என்ன 8 மாசம் 7 மாசம் இல்ல. ஓம்பரியா மூக்கால் 9 ஆமா. அப்படின்னா 9 மாசத்து 25 நாள். 9 மாசத்துக்கு 25 நாள். ஆமா. அப்படின்னா கால் தானே வரும். அந்த 5 நாள் எங்க அம்மா அவங்க பாய் வீட்டுக்கு டூர் போயிட்டாங்க. அப்படின்ற அதுவும் போயிட்டாங்க. அப்படி பிறந்தியா? அதனாலதான் அப்படி ஏடா கூட வார்த்தை பேசிக்கிட்டே இருக்கேன். அதனால ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய ஆமா அதாவது ஆஞ்சநேயர் பெருமானுடைய அருளை பெற வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் வருங்கால வாலிபிலை செஞ்சீங்கெல்லாம் அனைவரும் கூடி இருக்கிறாங்க. அந்த ஆண்டவனுடைய அருளை பெற்றால் இரவில்லா கண்ணில் கோமான நம்மளுக்கு வாராத செல்வம் வரும், தீராத வினை எல்லாம் தீர்ந்து போகும். அப்படி என்பதற்காக ஊர் பெரியவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இரவுக்கூத்து என்று சொல்லக்கூடிய தெருக்கூத்து நாடகத்தை விட்டிருக்காங்க. இந்த தெருக்கூத்து நாடகத்தில் அமர்ந்திருக்கின்ற சபையாப்பட்டது மாபெரும் மக்கள் சபை. இந்த சபையிலே அது என்று ஒன்றும் தெரியாமல் ஆசையில் கூத்தாட நான் தொடங்கிவிட்டேன். எதை நான் ஆடுவேன், எதை நான் பாடுவேன், இரவினே உனக்கு தர்மம் தானா? நான் ஆடவும் பாடவும் அழகு தமிழ் பேசவும் என்னை ஆட வைத்து பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த பத்தினியம்மா நாடக சபாவுக்கு கோடான கோடி நமஸ்காரம். இரண்டாவது வணக்கம் இந்த சபையிலே வந்திருக்கின்ற தாய்மார்களுக்கும் தந்தைமார்களுக்கும் வருங்கால வாலிபிலை சிங்கங்களுக்கும் அக்கா தங்கைமார்களுக்கும் இந்த சபையிலே அமர்ந்திருக்கின்ற குரு பெரியோர்களுக்கும் இரண்டாவது வணக்கம். மூன்றாவது வணக்கம் என் கூட பேச வந்திருக்க பாரு இந்த கோணம் மூஞ்சினுக்கு மூன்றாவது வணக்கம். சரி குரங்கு வாயனுக்கு மூன்றாவது வணக்கம். குரங்கு வாய் அப்படி இல்ல. கண்டிப்பா நீ அதேதான் மைக்கி 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 அப்படி और मंकी வந்து मंकीஸ்தா கிக்கிஸ்தா பாயாசம் பிங்கிட்டு போயிடும். அது பிடிங்கிட்டு போனாலும் பரவாயில்ல. அப்படி வந்தனம் பல விதமாக சொல்லி நான் வந்தியனைய சபையனா நான் யார்? ஒரு நாட்டுக்கு ராணியா, ஒரு நாட்டுக்கு தாதி பெண்ணா, ஒரு நாட்டுக்கு இளவரசியா, நான் தேவலோகத்து பெண்ணா, பூலோகத்து பெண்ணா, இதெல்லாம் கேட்டியா? நீ யாரு? யார்? எந்த ஊரு? என்ன பேரு? எதுக்காக இங்க வந்திருக்க? அப்படியே ஊரு விளக்கத்தை சொல்கிறேன். செவி கொடுத்து
சரி. அந்த சபைக்கெல்லாம் நாட்டியம் முடியக்கூடிய நாட்டிய மாதர்கள். ஓ டான்ஸ் போறீங்க நீங்க. அரபா கேட்டியா மச்சாரா ஒரு டான்ஸ் சொல்லுங்க. அப்படி நாட்டிய மாதர்களாக அந்த சபைநாடி நாம் வெளிப்பட்டு இருந்தாலும் நாங்கள் ஒரு தாயுடைய அங்கத்திலே பிறக்க கிடையாது. ஓஹோ அம்மாவுடைய வயிற்றிலே பிறக்கல. சரி. உலகத்திலே லட்சுமி கலாசாரம் என்று சொல்லக்கூடிய பார்க்கலிலே மறைஞ்சு விட்டதா? எவ்வளவு நேரத்துக்கு கேடா சிவலட்சுமி? லட்சுமி கலாச்சாரம். ஓ கலாச்சாரம். அப்படி பார்க்கலிலே மறைந்து வருகின்ற நேரத்தில் திருப்பார்க்கலிலே தேவர்கள் எல்லாம் அமிர்தம் அடைந்தார்களாம். அந்த அமிர்தத்திலே முதல் மூதேவி பிறந்தாளாம். இரண்டாவது 16 செல்வத்தோட ஸ்ரீதேவி பிறந்தாராம். லட்சுமி பிறந்தார். ஆமா. அப்படி பிறக்கின்ற நேரத்திலே மீண்டும் கடைகின்ற நேரத்திலே 7 கன்னிஸ்திரிகள் பிறந்தார்கள். ஓ ரம்பை, மேனகை, புரோத்தமை, ரதிதேவியை சொல்லக்கூடிய ஊர்வசி இப்படி சொல்லக்கூடிய 7 வகை நாட்டிய மாதிரிகள் பிறந்தார்கள். ஓ ரம்பை, ஊர்வசி, மேனகை, புரோத்தமை 4 நாட்டிய பெண்கள். 4 நாட்டிய பெண்கள். இப்படி சொல்லக்கூடிய 4 நாட்டிய பெண்கள் பிறக்கின்ற நேரத்திலே இவர்கள் 4வர்களிலே அழகிலே சிறந்தவள் ஊர்வசியம். இப்படி 4 நாட்டிய மாதர்கள் அந்த கடலிலே பிறக்க உன்னை பார்த்துட்டு அவன் லிங்கியை தூக்கிட்டு பறக்க பறக்கிறோம் பாரு. அதான் இந்த அப்படா இறங்கி அடிக்கிட்டு பாக்குறான். கட்டிச்சு. அப்படி பிறக்கின்ற நேரத்திலே தேவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அசுரர்கள் கூட்டம் சேர்ந்தாலும் சரி, ராஜர்கள் கூட்டம் சேர்ந்தாலும் சரி, தேவர்கள் கூட்டம் சேர்ந்தாலும் சரி, இந்த 4 வகை நாட்டிய மாதிரிகளும் நாட்டியம் புரிய வேண்டும் அப்படி என்று சொல்லி எங்களை வைத்துக் கொண்டார்கள். அப்படி இன்று தினத்திலே எதற்காக நான் வெளிப்பட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? என்ன கர்மம் தெரியாது. தென்னிலங்கைக்கு அதிபதியாக எப்படி ராமநேஸ்வரன் இன்று பார்த்தால் 4 வகை நாட்டிய மாதிரிகள் சபை நாடி வர வேண்டும். 4 பேரும் சரி அப்படி வர வேண்டும் என்று சொல்லி எங்கள் அழைப்பு. நான் வந்திருக்கிறேன். என் தங்கை இருக்கிறது. அவ எங்க தொங்கி இருக்கிறாளோ தெரியலையே. தங்கச்சி இருக்கிறது. ஊர்வசி நான் அழைத்தேன் என்று சீக்கிரம் அழைத்து வா. அதற்கு முன்பதாக தனலட்சுமி என்ற அம்மா எதற்காக என்றால் தன்னுடைய முருகன் பேர் வச்சிருக்கிறாங்க. நீ என்ன கூப்பிடுற அந்த முருகனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்பன் முருகனை கும்பிட்டு முருகா அப்பன் முருகனை கும்பிட்டு முறையிட்ட பேருக்கு முட்டி கல்லு வேணுமே, அவங்களுக்கு முழங்கால் வராது போடுமே, கந்தனை எண்ணிய வந்தன
செய்வோர்க்கு முருகா 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 கந்தனை எண்ணிய வந்தன செய்வோர்க்கு வடிவேல் விட்டு நில ஓட்டுடுமே இந்த வருஷம் வரமான வராது போடுமே குமரனை எண்ணிய கொண்டாடு பேருக்கு முருகா 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 குமரனை எண்ணிய கொண்டாடு பேருக்கு கொரவக்காரி வேணுமே கொண்டு வைக்க கொத்தமில்லை கூட ஆனமே அதுக்கு ரெடியாதான் சொருவனா சொருவனா பாத்து ஒரு வாரம் ஆச்சா பாத்து பண்ணு பக்கத்துல வரலையேன்னு சொல்லி ஆசியா சரவணன் சொன்ன பேச்சுக்கா என் பேச்சுக்கா நான் பலம் பலண்டியான கை மேல போது பையா இப்படி என்னக்கா ஆமா நமக்கு நான் பலம் பலம் அதுக்கு பலம் நம்ம மேல இருக்குது போனா டேய் அவசிய காலத்துல கண்ணு தெரியுதுல்லம்மா எனக்கு கட்டி போவா மாமா ஏமா பாத்த எனக்கு எப்படி தெரியுமா எப்படி இது ஆமா இப்படிடா பையா மாமா ஏமா வராது கண்டிப்பா எனக்கு வருது உன்னை பார்த்தா பார்த்து அப்படி போயிட்டா ஆமா என்ன பார்த்த உடனே இந்த ஒத்தையடி பாதையில போகும்போது எனக்கு தம்மமா தோணுது வாரக்கணல் பாத்தியானா மனசு அப்படி நைட்ல எல்லாம் ஞாபகமா இருக்குதா நைட்ல எல்லாம் தூக்கமே வரல விளக்கண்ணு ஊத்திக்கிறதா தூக்கம் வருமே விளக்கண்ணு ஊத்தும் அதுக்கு மேல எதுல ஊத்துறான் பாத்தியா கண்ணில சரி நான் உன்னை பார்த்து ஆசை ஒரு பாட்டு பண்ணல ஒரு பாட்டு பண்ணு நான் இந்த பாத்து கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலன் சாறு விழுந்து தட்டி தட்டி உருவங்கள் செய்த பருமையடா இது தளதளவென்று தழும்பி நிற்கும் பருவமடா இவள் தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டிகள் போலே நெருகிறாள் தங்கரதம் போல் வருகிறாள் அள்ளி தண்டிகள் போலே நெருகிறாள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இவள் குங்கும பூ போல் சிரிக்கிறாள் இவள் சூட்டுக்கு என்னை ஏண்டா போய் நான் உன்னை கேக்குறேன் பாடுற பாட்டே பாடாத பையா எவ்வளவு ஆசையா ஒரு பொண்ணு அழகா பாட்டு கேக்குறான்னா நான் பாடின பாட்டை கேட்டுதான் கண்ணதாசனே காலவாரிக்கிறது கண்ணதாசனே காலவாரி விட்டு பாட்டு பாடி ஏய் நீ பாட்டே பாட வேணாம் கண்ணே அப்படி இருந்தாலும் வீணான வந்தேன் போனால் போய்கிட்டோம் இல்லைன்னா இந்த பாட்டு பாட்டுமா கண்ணதாசனை பத்தி கண்ணதாசக்கார கூடி பின்னால போய் பார்த்தாலும் சூத்தா
கடிட்டு போயிருந்தா அப்படியா கண்ணே, அப்படி இருந்தாலும் வீணான வார்த்தைக்கு போனால் போனா போட்டு அன்பென தோலையிலே பண்பென பூ பூட்டி பாப்பா பசும் பேரும் காய் காய்த்து பாப்பா ரோஸ் கலர் பாப்பா ரோஸ் கலர் பாப்பா இந்த ரெண்டு பிள்ளைங்க தலை முட்டு முட்டி பாருக்கு பேதி ஏறி போன்றா பின்ன ஒரு பேச்சு பேசுறா ஏன் பேனா கண்ணே அப்படி இருந்தாலும் என்ன வார்த்தைகள் போனால் போகட்டும் அடியான் சபை முன்பதாக நான் தோட்டம் எடுத்து வந்திருக்கிறேன் நான் யாரு நான் எதுக்காக வந்திருக்கிறேன் என் பேரு தெரியுமா தெரியும் இருந்தாலும் நீங்க சொன்னாதான் மத்தவங்களுக்கு புரியும் கண்டிப்பா புரிஞ்சு ஊற வச்சு உளுத்து பருப்பு ஊற வச்சு அரிசி பருப்பு ஊற வச்சு தெரியும் என்ன வச்சு அதே வச்சு சொல்லி அடுத்து நாய் போட்டு சொல்லிடுவேன் அடுத்து நாய் கண்டிப்பா என்ன அப்படி ஊர் வச்சு சொல்லிட்டேனே அப்படி இருந்தாலும் என்ன காரணமா தெரியல நீ என்ன காரணமா என்ன பார்க்க வந்த என்னடா காரணமா வந்தேன்னு கேட்டா அப்படி இருந்து சொல்லியே ரொம்ப ரொம்ப ஆமா நீ ஊற வச்சு நான் மாவாச்சு சுட்டிட்டான் மாவாட்டுக்கு மழை கேட்கிறேன் இல்லையா உங்க அக்கா ரம்பை என்னுடைய தங்கையாரிய ஊர்வசி உடனடியாக கலைத்து வா என்று உத்தரவு அக்கா கூப்பிடுச்சா அக்கா கூப்பிடுறா இவ்வளவு நேரம் வந்து எங்க பேசிக்கிறியே எங்க அக்கா என்ன நினைப்பாங்க வர சொல்லுமே அக்கா கூப்பிட்டு வந்தாலும் சொன்னேன் அதுக்கு ஏன் நீ மைக்காடுற அளவுக்கு அதுக்கு இதுக்கு எங்க அக்கா மேல பாசுனா எங்க அக்கா பத்தி பாக்கணும்ல நீ இந்த ஆட்டம் ஆடுறிய நீ தேவடியாடா கட்டாரு அப்போ என்ன பார்த்த கண்டாரு செவட்டுக்காருக்கு அப்படி புரியும் நீ தேவர்கடியாளா இல்லை கண்டதும் அவரவர்களுக்கு சேவை செய்யக்கூடிய படியாளா அதெல்லாம் தேவடியாளா கண்டாரு வழியாக அக்கா அழைப்பு அக்கா பார்க்கணும்
பின்னால அக்கா இருக்குன்னு சொன்னீங்க சீக்கிரமா போயிட்டு எங்க அக்காவை போய் நான் மின்னு பார்க்கும்போது பார்த்தா வேற மாதிரி இருந்தா எப்படி இப்ப போய் பாக்குற புழுக்கு கலராக்குறாங்க